அடுத்தபடியாக கோவை அன்னூர் எம்பி சண்முகம் ஐயா அவர்களிடம் நான் குருகுலத்திலே கேபி முறையை கற்றுக்கொண்டேன். எனது குருநாதர் அவர்கள் கிருஷ்ணமூர்த்தியிடம் நேரடியாக கேபி முறையை கற்றுக்கொண்டார்கள். ஆகவே கோவிந்த நாயர் எம்பி சண்முகம் ஐயா, KS கிருஷ்ணமூர்த்தி, KSKனுடைய குருநாதர்களாகிய ராம் நன்னேந்திர சரஸ்வதி சாமிகள், ராம்பவ் ஐயா ஆகியோர்களை வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமானையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையும் வணங்கி கிருஷ்ணமூர்த்தி பத்ததியிலே ஒரு மாடல் ஜாதகத்தை போட்டு எவ்வாறு நாம் ஆய்வுகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை வெறும் 10 நிமிடங்களிலே நாம் உங்களுக்கு விளக்கங்களை சொல்லிவிடலாம். பெரியோர்களே, நான் பெரும்பாலும் மேடைகளிலேயே இருந்து பேசுவதை வழக்கமாக கொண்டு விட்டேன். பல்வேறு உலக மாநாடுகளில் எல்லாம் பேசி என்னை உலகத்தின் தலைசிறந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி ஆய்வாளர் என்ற பட்டத்தை 2001ஆம் ஆண்டு உலக அரங்கில் எனக்கு அளிக்கப்பட்டது என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட என்னை காலையில் இருந்து இங்கே சபை நிறைந்தவுடன் கேபி என்ற இந்த அற்புதமான செய்தியை உலகத்திற்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் நான் பல்வேறு சிரமங்களிடையே இங்கு வந்திருக்கிறேன். இதை அடுத்த கூட்டங்களில் சரியாக பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, இப்பொழுது அடுத்தபடியாக கோள்கள் எவ்வாறு சோதிடத்திலே ஆட்சி செய்கிறது என்பதை பாருங்கள். இன்று மதியம் நம்முடைய சோதிடம் ஆரம்பிக்கின்ற பொழுது லக்னம் ரோகிணி 1 இருக்கிறது. அதாவது ரிஷப லக்னத்திலே மிருகசீரிடத்திலே இப்பொழுது இருக்கிறது. மிருகசீரிடம் 1ஆம் பாதத்தில் இப்பொழுது லக்னம் உங்களுடைய செல்லில் பார்த்து கொண்டீர்களானால் தெரிந்து கொள்ளலாம். ஆக ரிஷப லக்னம் செவ்வாய் நட்சத்திரத்தில் செல்கிறது. லக்னாதிபதி சுக்கிரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் செல்கிறது. இதுதான் ஆர்பி என்று கிருஷ்ணமூர்த்தி பத்ததியிலே ஆளும் கிரகங்கள் என்று அழைக்கிறோம். சந்திரனும் ரிஷப ராசியில் செவ்வாயில் சென்று கொண்டிருக்கிறது. அந்த நேரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 12:30 மணி முதல் சந்திரனும் மிருகசீரிடத்தில் லக்னமும் மிருகசீரிடத்தில் சென்று கொண்டு இருக்கிறது. இன்றைய நாள் சனிக்கிழமை. நாம் எடுத்துக்கொண்ட இந்த ஜாதகம் 7/8/1949 11:40 இரவு காஞ்சிபுரத்திலே பிறந்திருக்கின்ற ஒரு மனித இனத்தில் மிக அற்புதமான ஜாதகத்தை போட்டு இருக்கிறேன். பெரியோர் காலையில் அத்தனை பேரும் இதை குறித்து கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும். இந்த ஜாதகத்தின் அற்புதத்தை இப்பொழுது உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன். கோள்கள் என்ன பணியை எப்படி விஞ்ஞான ரீதியாக செய்கிறது என்பதை பாருங்கள். இந்த மனிதன் பாருங்கள், மேச லக்னத்தில் பிறந்திருக்கிறார்கள். இந்த மேச லக்னத்தில் பிறந்திருக்கின்ற இந்த மனிதன், இவர் பிறக்கின்ற பொழுது, மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இவர் பிறக்கின்ற பொழுது லக்னம் பரணி நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கிறது. செவ்வாய் சுக்கிரனிலே லக்னம் சென்று கொண்டிருக்கிறது. வானத்தில் இப்பொழுது லக்னம் ரிஷபம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அப்படியே ரிவர்ஸாக வான மண்டலம் நம்முடன் பேசுகிறது. இதுதான் கேபி முறை. பெரியோர் இதையெல்லாம் புரிந்து கொண்டாமல் அனைத்து சோதிடர்களையும் உட்கார வைத்து வான மண்டலத்தில் இயங்குகின்ற கோள்களினுடைய சஞ்சாரத்தை நம் கையில் இருக்கின்ற ஜாதகத்தோடு இணைத்து நாம் ஆய்வு செய்வதுதான் உண்மையான ஆய்வு. கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்பது ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்முடைய கேபி முறையினுடைய கொள்கைகளை கொண்டு ஆய்வு செய்து நாம் உலகத்திற்கு வெளியிட வேண்டும். ஒவ்வொரு பாவகங்களும் அங்கே குறிப்பிட்டு இருக்கிறது. அந்த பாவகத்தினுடைய டிகிரியானது எந்த உபநட்சத்திரம் என்று சொல்லப்படுகின்ற உபநட்சத்திரத்தில் இருக்கிறது என்கின்ற பட்டியல் கஸ்ப் என்ற 12 பாவக ஆரம்ப முனைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே கோள்களுடைய அட்டவணை 9 கோள்களும் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் எந்த உபநட்சத்திரத்தில் சென்று கொண்டு இருக்கிறது என்பதை போட்டு இருக்கிறேன். இந்த உலக சோதிட மையம் எல்லாம் இதை இருந்து கேட்டு இருக்க வேண்டும். தங்கள் பேச்சு முடிந்தவுடன் ஓடிவிடுகிறார்கள்.
மதிய உணவிற்கு பின்பு சில ஜோதிடர்களை காணவில்லை. நான் காலையிலிருந்து கண்ணுற்று கொண்டுதான் இருக்கிறேன். இங்கு பார்த்தீர்களானால் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலே கல்வி, தொழில் என்ற 2 செய்திகளை எடுத்துக்கொள்கிறோம். கேபி முறையில் கல்வி என்பது 4, 9, 11 பார்க்க வேண்டும். 4, 9, 11 இந்த எல்லாம் நீங்கள் குறித்து கொண்டால்தான் எதிர்காலத்தில் சிறந்த கேபி ஆய்வாளர்களாக நாம் மாற முடியும். 4வது உபநட்சத்திரம் செவ்வாய். ஆக செவ்வாய் லக்னாதிபதியாகி 1க்கும் 8க்கும் உரிய செவ்வாய் 3ஆம் இடத்தில் மிதுன ராசியில் இருந்து கொண்டு செவ்வாய் திருவாதிரை நட்சத்திரத்திலே சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் சென்று கொண்டு இருக்கிறது. லக்னாதிபதியே மிதுனத்தில் இருக்கிறது. கேஎஸ்கேவினுடைய சட்டம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய அறிவினுடைய அளவு என்பது 3ஆம் இடம். வான மண்டலத்தினுடைய அறிவினுடைய அளவு என்பது மிதுன ராசி. அந்த ராசியிலேயே இந்த லக்னாதிபதி செவ்வாய் சென்று தங்கி இருந்து அது 4வது உபநட்சத்திரமாக வந்து அந்த உபநட்சத்திரம் ராகு என்று நீளமான இடத்திலே வானமண்டலத்தினுடைய 12ஆம் இடத்திலே ராகு இருக்கிறது. எந்த ஒரு மனிதனுக்கு ராகு மீனராசியில் இருக்கிறதோ, இப்பொழுது ராகு கோச்சாரத்தில் மீனத்தில் இருக்கிறது. பெரியோர்களே, ஒரு ஜாதகம் ராகு 12ஆம் இடத்தில் இருக்குமானால், மீனத்தில் இருக்குமானால், அந்த மனிதன் வெளிநாடு செல்வான் என்பதுதான் கேபி விதி. இப்பொழுது ராகு கோச்சாரத்தில் மீனத்தில் இருக்கிறது. இப்பொழுது பிறக்கின்ற பல்லாயிரம் பல கோடி குழந்தைகள் வெளிநாட்டில் சென்று வாழப்போகிறது. வெளிநாட்டில் இருக்கின்ற குழந்தைகள் வேறு நாட்டுக்கு செல்ல போகிறது என்பதுதான் கோச்சார கேபி விதி. இந்த செவ்வாயானது ராகு நட்சத்திரத்தில் செல்லுகின்ற பொழுது இட் இஸ் எ நோட். இந்த ராகுனா என்ன, கேதுன்னு என்ன காலையிலிருந்து பார்த்துட்டே இருந்தேன். இந்த ராகு கேதுக்கு யாராவது விஞ்ஞான ரீதியாக விளக்கம் சொல்லுவாங்களான்னு பார்த்தாங்க, ஒருத்தர் சொல்லலை. இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. சூரிய சுழற்சி தன்னைத்தானே சுழன்று கொண்டு இருக்கின்ற பொழுது சந்திரனும் உடைய சுழற்சி சூரியனை ஒரே ஆர்க் என்று சொல்லப்படுகின்ற 2 இடங்களிலே தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது சூரிய சந்திர சந்திப்பில் இருந்து இந்த விஷ புகையானது வெளிவருகிறது. அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் we are calling it as ராகு அண்ட் கேது. வேறஸ் இந்த ராகு அண்ட் கேதுவை எப்படி பலன் பார்ப்பது என்பதற்கு கேஎஸ்கேவை போல இந்த உலகத்தில் சொன்னவர் இனிமேலும் பிறக்கப் போவதில்லை. ராகு இந்த மனிதன் பிறக்கின்ற பொழுது மீனத்தில் குருவனுடைய பிரதிநிதியாகவும், பின்பு இந்த ராகு கோளானது புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தில் இருந்து மிதுன ராசியை குறிப்பதால் இந்த மனிதன் பிறவி அறிவாளி, அறிவு நுட்பமான கல்வியை படிக்க இருக்கிறான், அதுவும் செவ்வாயின் மூலமாக என்று இந்த மிதுனத்தில் இருக்கின்ற செவ்வாயும் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கின்ற ராகுவும் அடிப்படை கல்வியை நமக்கு இண்டிகேட் பண்ணுகிறது. அடுத்தபடியாக 9வது உபநட்சத்திரம். இங்குதான் இந்த ஜாதகத்தினுடைய அற்புதம் விளைகிறது பெரியோர்களே. 1வது உபநட்சத்திரத்தை பாருங்கள், குரு. இந்த குரு இந்த மனிதன் பிறக்கின்ற பொழுது குருவை பாருங்கள், சூரிய நட்சத்திரத்தில் குருவனுடைய உபநட்சத்திரத்தில் சென்று கொண்டு இருக்கிறது. என்ன அதிசயம் தெரியுமா? சூரியனுக்கு குரு தொடர்பு. ஆனால் என்ன படிப்பு, என்ன தொழில் பண்ணுவான் யாராவது இந்த கூட்டத்தில் சொல்ல முடியுமா? அப்போ நாம் என்ன ஜோசியம் படிச்சிருக்கிறோம்? அரசியல்வாதி. அப்போ ஃபைனான்ஸ்க்கு என்ன பண்ணுறது? கேஎஸ்கே சொல்கிற ரூலை சொல்கிறோம் பாருங்க, அப்படியே அற்புதத்தை இந்த ஜாதகம் தருகிறது. சூரியன் ப்ளஸ் குரு, சூரியன் ப்ளஸ் குரு, குரு ப்ளஸ் சூரியன். இது கேபியில் என்ன பொருள் என்றால், சூரியன் குரு நட்சத்திரத்திலோ குரு சூரிய நட்சத்திரத்திலோ சென்றிருந்து அந்த ஜாதகம் 9, 11ஆம் இடத்திற்கு தொடர்பு பெருமானால் அது மட சட்டம் இட் இஸ் ஈக்குவல் டு மெடிசன் அப்படின்னு கேஎஸ்கே சொல்றார். அந்த மனிதன் மருத்துவத்தை படிக்கிறான். இந்த ஜாதகத்தின் அதிசயம் என்னவென்றால், இந்த ஜாதகத்திலே பார்த்தீர்களானால் இந்த குருவானது, இந்த நான் குருவை போடலை, சந்திரன் 9, 19, இங்கே சந்திரன் 9, 19
சூரியன், ஒரு நிமிஷம், 1:49:52. சூரியன் 1:49:52. இந்த முதல் உபநட்சத்திரமாகிய குரு இங்கே பாருங்க சூரியன் நட்சத்திரத்தில் போகுது. அது மட்டுமா, சூரியனுக்கு எதுக்கால இருக்கக்கூடிய குருவும் இது குருவா, ஒரே நிமிஷம், குரு இதை குருன்னு வச்சுக்கோங்க. இந்த டிகிரி, இந்த குருவும் சூரியனும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சந்திரனும் இந்த சூரியனும் பார்த்து விடுகிறார்கள். இதற்கு மேல் என்ன சார் ஜாதகம்? If Jupiter and Sun aspects mutually, அந்த மனிதன் ஒரு நாட்டினுடைய அதிபராகவோ ஒரு நாட்டினுடைய பிரதமராகவோ உயர்ந்த நிலையில் சந்திரனும் குருவும் சேருகின்ற கஜகேசரி யோகம், சதுர்த்தசியிலிருந்து அடுத்த நாள் பௌர்ணமியை நோக்கி 180வது டிகிரியை நோக்கி சரியான ஒளியை இரண்டு மியூச்சுவலாக பார்த்து கொள்கின்ற யோகம் எல்லாம் இந்த ஜாதகத்தில் அற்புதங்களை கொட்டி தள்ளுகிறது. இப்பொழுது 11ஆம் இடத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் சனியை பாருங்கள். கேதுவில் இன்னொரு இன்னொரு நிழல் கோள் செல்கிறான். இந்த கேது மீண்டும் லக்னாதிபதி செவ்வாயான 9ஆம் மிதுனத்தில் இருக்கிறான். மருத்துவனானால் இவன் என்ன துறையில் மருத்துவன் ஆவான் என்று யாராவது சொல்ல முடியுமா? கொஞ்சம் சத்தமா, புரியல எனக்கு. ரைட். இப்போ உடல் உறுப்பில் மிதுனம் என்ன சார் குறிக்கும்? உடல் உறுப்பில் மிதுன ராசி என்னவா குறிக்கும்? புஜங்கள். அப்புறம் கண்களுக்கு என்ன பகுதி? முகத்துக்கு என்ன ராசி? காதுக்கு என்ன ராசி? மிதுனம் தான் காது, காற்று, காது. இந்த மனிதன் காது இஎன்டி டாக்டருடைய ஸ்பெஷலிஸ்ட் பெரியோர்களே. இந்த மனிதன் இஎன்டி டாக்டருடைய ஸ்பெஷலிஸ்ட். ஆக இப்பொழுது நமக்கு உபநட்சத்திரமும் அது நின்ற நட்சத்திரமும் அந்த மனிதனுடைய தொழிலையும் கல்வியையும் கோள்களுடைய காரகத்துவத்தையும் பாவங்களுடைய காரகத்துவத்தையும் இணைத்து நம் முன்னால் கொட்டி தள்ளுகிறது. இப்பொழுது நாம் இது படிப்புக்கு 4, 9, 11, தொழிலுக்கு 2, 6, 10, கூட 11 சேர்த்திக்கலாம், அது தனியாக நின்றுக்க. 2, 6, 10 ரெண்டாவது திரிகோணம். 1, 5, 9 போல 2, 6, 10. 2 வருமானம். இங்கெல்லாம் வருமானத்தை போட்டு என்னென்னமோ காலையிலேருந்து ஓடிட்டு இருந்தது. இங்கே பாருங்கள் என்ன விளையாட்டு கோள்கள் நட்சத்திரங்களின் மூலமாக உபநட்சத்திரங்களோடு தொடர்பு கொண்டு செய்கின்ற அதிசயத்தை பாருங்கள். 2வது உபநட்சத்திரம் கேது. கேது செல்லுகின்ற நட்சத்திரம் செவ்வாய் அறுவை சிகிச்சை நிபுணராக டிஎல்ஓவில் மிதுன ராசிக்குண்டான பணியை, வருமானத்தை சுமக்க முடியாமல் 1 மைல் நீளத்திற்கு இவருடைய வீடு இருக்கிறது. ராஜா அண்ணாமலையிடமிருந்து இந்த ஜாதகத்தினுடைய தாத்தா வீட்டை வாங்கி இருக்கிறார். வீடு போய் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்குது, எல்லாமே அவங்க வீட்டில் தான் இருக்கு. 6ஆம் இடத்துக்கு போய் பார்க்கலாம். 6ஆம் இடம் சனி வருது. இந்த 6th பிளேஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் இந்த நோய் சண்டை இவர் அருமையாக சொன்னார். காம்படிஷன் த்ரூ சக்ஸஸ்ங்கிறது இந்த தலைவர் சொன்னார். அது மட்டும் இல்லை, 6ஆம் இடந்தே பிளேஸ் ஆஃப் சர்வீஸ். கேபி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு பக்கம் அடிமையாக போய் அரசாங்கத்தில் வேலை செய்கிறீங்க, தனியாரில் வேலை செய்கிறீங்க. அந்த அடிமையை 6ஆம் இடத்தினுடைய சனி குறிப்பிடுகிறது. சனி மறுபடியும் கேது சாரம், கேது நிழல்கோள் செவ்வாய் சாரம். ஆக மொத்தம் அரசாங்கத்திலே டிஎல்ஓவில் மிகப்பெரிய உத்தியோகத்தில் இந்த மனிதன் வாழ்ந்து வருகிறான். 10வது உபநட்சத்திரத்தை பாருங்கள், மிக முக்கியமானது ராகு. எப்பொழுதுமே 2, 6, 10 உபநட்சத்திரம் ராகுவாகவோ அல்லது அவை நின்ற கோள்கள் ராகுவாகவோ வந்து
அந்த ராகு 2, 6, 11 தொடர்பு கொள்ளுமானால் கேஎஸ்கே சொல்லுகின்ற அற்புதம் அன்ஏர்ன்டு இன்கம்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன். அன்ஏர்ன்டு இன்கம்னா என்ன? உழைக்காமையே வருமானம் வரும். அரசியல்வாதி நடந்து போனானா அவன் பின்னால் கோடிக்கணக்கான ரூபாய் கொட்டுது. அப்படி பண்ணுற கோள் ராகு பாவகங்கள் 2, 6, 10, 11 தொடர்பு கொள்ளணும். 11 இல்லாமல் கேபி முறை இயங்காது. ஆக மொத்தம் இந்த மனிதன் அனைத்து விஷயங்களிலுமே இவருடைய வீட்டு நிலபுலன்களை பார்ப்பதற்கு ஆள் இல்லாமல் அப்படியே கிடக்கிறது. இவர் வீட்டிலே டிஎல்ஓவுக்குண்டான அத்தனையும் இருக்கிறது. அந்த மாவட்டத்தினுடைய டிஎல்ஓவினுடைய அசோசியேஷன் இவங்க வீட்டில் இருக்கு. இவர் அதுபோக இவர் தனியாக பாரம்பரிய சொத்துக்களை பார்த்துட்டு ஆளுகளை வச்சுட்டு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். இப்பொழுது நாம் இதுகளையெல்லாம் மறந்துட்டு இன்னொரு அதிசயத்தை இந்த ஜாதகத்தில் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு திசா நடக்கிறது. இந்த மனிதன் பிறக்கின்ற பொழுது சூரியன், பின்பு சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி முடிஞ்சு இப்பொழுது புதன் திசை நடந்துட்டு. இந்த ஜாதகத்தில் அதிசயங்களை பாருங்கள். ஒரு திசை நடக்கிறதுனா அந்த திசையினுடைய காலமெல்லாம் முடிஞ்சு மீட்டுக்கு என்ன மிச்சம் வச்சிருக்கிறேன்? வீடு வாங்கி இருக்கிறியா, நிலம் வாங்கியிருக்கிறியா, சொத்து வாங்கியிருக்கிறியா, பணம் சேர்த்தி இருக்கிறியா, பார்ட்னர்ஷிப்பில் கம்பெனி வச்சிருக்கிறியா, ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறியா, என்ன மிச்சம்னு சொல்கிறது தான் இந்த உபநட்சத்திரம். இது எல்லாம் உள்ள வாங்கினா படித்தாத்தானே நாம் ஜோசி சரியாக சொல்லலாம். அதை வாங்காத வரைக்கும் நாம் எப்படி இங்கே எப்படி கோள்கள் நமக்கு கண்ணு முன்னால் என்ன மாதிரி நட்சத்திரங்கள் விளையாடு. சூரிய திசையை பாருங்கள் பெரியோர்களே. சூரியனுடைய உபநட்சத்திரம். அதுக்கு மேலே வேற என்னக்குது? 5ஆம் இடமே சூரியன். இந்த மனிதன் 5க்குரியவன். சந்திரனுடைய உபநட்சத்திரம் சுக்கிரன், செவ்வாயினுடைய உபநட்சத்திரம் சுக்கிரன், புதனுடைய உபநட்சத்திரம் சந்திரன். அதுவும் நிறைந்த கோளோடு இருக்கிறது. சந்திரன் நிறை மதியில் நிற்கிறது. குருவினுடைய உபநட்சத்திரம் குரு, சுக்கிரனுடைய உபநட்சத்திரம் குரு, சனியினுடைய உபநட்சத்திரம் புதன் 3, 6 ராகுவனுடைய உபநட்சத்திரம் குரு, கேதுவனுடைய உபநட்சத்திரம் குரு என்று பல்லாயிரம் கோடி சொத்துக்கள் இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். இந்த மனிதனை போல படித்த மனிதர் இந்த தமிழ்நாட்டில் மேலும் ஒருவரை பார்ப்பது என்பது அரிது. இந்த பவானிக்கார் இருந்தார்னா அவர்கிட்ட சொல்லியிருப்பேன். அந்த ஊரில் ஒருத்தர் இருக்கார் இவருக்கு அடுத்தபடியாக. இந்த ஜாதகத்தினுடைய கல்வியை மட்டும் சொல்லி நேரம் கருதி நான் இத்துடன் முடித்த அனைத்து பெரியோர்களும் இருந்த நேரத்திலே இந்த ஸ்டெல்லார் சிஸ்டத்தை சொல்லி அனைவரும் கற்றுக்கொண்டீர்களானால் துல்லியமாக நான் போன கூட்டத்திலேயே சொன்னேன். நான் 40 வருஷத்துக்கு முன்னால் ஜாதகம் பார்த்தவங்களுக்கு இப்போ அவங்க பசங்க பிள்ளைகளுக்கு நான் இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுட்ருக்கிறேன். நான் ஒரு கமர்ஷியல் அஸ்ட்ராலஜர் அல்ல. நான் ஏதோ வள்ளலாரில் அது இதுன்னு செஞ்சிட்ருக்கிறேன். நான் கவர்மெண்ட்டில் டிரான்ஸ்போர்ட்டில் ரிட்டையர்டு சூப்பரண்டன்ட். அதனால் முழுக்க மாணவர்களை நோக்கி உலகம் முழுவதும் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி சென்று சேர வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் ஆய்வாளராக ஆகி இப்பொழுது பிறந்த லக்கணம் பரணியில் செல்லுகிறது, கோச்சார லக்கணம் மிருகசீரிடத்தில் செல்லுகிறது. இதுபோன்று ரூலிங் பிளானட் மேட்ச் பண்ணாத அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது. அதுவரை இந்த பழைய ரூல்ஸ் சொல்லிகிட்டே இருக்காம ஆய்வுகளை செய்யலாம். இப்போ நான் உங்களுக்கு முன்னால் விடைபெறதுக்கு முன்னால் ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறேன்னா, இந்த மனிதனுடைய வீட்டில் நான் ஒரு மாதம் வகுப்பு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ இந்த மனிதன் குறுக்க போனார். நான் என்ன பண்ணேன், இவருக்கு மேன் ஆஃப் எக்ஸலன்சி, மனித இனத்தின் உயர்ந்த அறிவாளி, சிறந்த மனிதன் என்ற அவார்டு இவருக்கு கிடைக்குது அப்படின்னு மாணவர்கள் முன்னால் சொன்னேன். அவர் உட்கார்ந்து கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே போனார். போயிட்டு ஒரு இது எடுத்துகிட்டு வந்தார். என்னை பொறுத்தவரையில் கோவை ராதாகிருஷ்ணனுக்கு ஈடாக நான் கேபி ஆய்வாளரை பார்த்ததில்லை. ஹீ இஸ் கோயிங் டீப்பர் அண்ட் டீப்பர் என்ற வார்த்தையை சொல்லி அவர் சொன்ன மேன் ஆஃப் எக்ஸலன்சி எனக்கு ஏற்கனவே கிடைத்து விட்டது என்று கூட்டத்தில் எடுத்து காட்டினார்கள் பெரியோர்களே. அதற்கு அடுத்தபடியாக இந்த ஜாதகம் ஒரு அதிசயமான ஜாதகம் என்பதை எப்படி நாம் சொல்ல முடிகிறது என்பதனுடைய ஒரு நிமிஷ விளக்கம்.
பாருங்க, எல்லாரும் கவனிங்க. பேசிக்கலி இந்த மனுஷன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ரெண்டாவது எம்பிபிஎஸ், மூணாவது லோ, அடுத்தது நாலாவது எம்பிஏ ஹெச்ஆர், அஞ்சாவது எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, ஆறாவது எம்எஸ்சி ஹெச்ஏ ஹியூமன் அசோசியேஷன், அடுத்தது 7 எம்ஏ ஹெச்ஏ, 8 எம்பிள் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், 9 பிஹெச்டி மேனேஜ்மெண்ட் உமன் ஹாஸ்பிட்டலைசேஷன், 9 டிஹெச்ஹெச்எம் போட்டிருக்காரு, 4வது 11வது டிஹெச்எம், 12வது டிஎம்ஆர்டின்னு மெடிக்கல் சம்பந்தமான 11 கோர்ஸுமே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியும் முடிச்சிருக்கார். இதோட முடிஞ்சுதான். வேறு யாருக்காவது ஏதாவது தோணுதா? இன்னும் ஏதாவது சொல்கிற மாதிரி? இப்போ நான் குழு கொடுக்குற ஏதாவது தோணுதான்னு பாருங்கள். இந்த மனிதனுக்கு 9ல் குரு இருக்கிறது, 9வது பாவகம் ராசியும் குரு, ஆனால் மகரத்தில் இருக்குது. அது குறித்து யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா? சரி, இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அசித் பாருங்கள், இவர் எல்எல்பி படிச்சிருக்கார். இவருடைய காரில் ஒரு பக்கம் டாக்டர் சிம்பிள், இன்னொரு பக்கம் வக்கீல் சிம்பிள். காலையில் கோர்ட்டுக்கு போகிறாரு, இப்போ சாயந்தரம் உட்காந்துட்டு டிஎல்ஓ பார்க்குறாரு. இந்திய நாடு முழுவதும் நீங்கள் சுற்றுனீங்கன்னா இது மாதிரி ஜாதகத்தை எப்போ பார்க்க போகிறீங்க? நான் இவங்க வீட்டில் ஜாதகம் நடத்தினதுனால இது என்ற கைக்கு கிடைச்சது. ஆக இது எல்லாம் எதுக்கு நான் உங்கள் முன் வைக்கிறேன்னா, ஒவ்வொரு ஜாதகம் பார்க்கக்கூடிய ஆளுகளும் நட்சத்திர சித்தாந்தியும் உபநட்சத்திர சித்தாந்தியும் பிடிச்சிட்டோம்னா இவர் இங்கே இருக்கிறது இல்லை, இவர் உலக நாடுகள்லாம் இவர் டிவியை பார்க்கறதுக்கு தயாராகிடுவாங்க. காரணம் என்னென்னா அவ்வளவு துல்லியமாக சரியாக வருது. நீங்கள் அத்தனை பேர் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்துகிட்டு வரேன். இது உலகம் முழுவதும் போய் சேரணும். போய் சேர்றதுக்கு இன்னும் சொல்லப்போனால் ரூலிங் பிளானட் எடுத்துகிட்டு சனியை வச்சு எத்தனாவது வருஷம் நிகழ்ச்சி நடக்குது, குருவை வச்சு எந்த வருஷத்தில் நடக்குது, எப்படி சூரியனை வச்சு எந்த மாதத்தில் நடக்குது, சந்திரனை வச்சு எந்த நாளில் நடக்குது, லக்னத்தை வச்சு எத்தனை மணிக்கு நடக்குது, லக்னத்துடைய நட்சத்திரத்தையும் உபநட்சத்திரத்தையும் வச்சு எத்தனை நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட்ஸில் நடக்குதுன்னு கேபி முறையில் நம்மால் கண்டுபிடிக்க முடியும். பெரியவர் ஒரே ஒரு பிரசன்ன ஜாதகத்தில் ஒரு நம்பரை வச்சுட்டு ஒரு குழந்தை பிறந்த நேரம், இந்த 12 கஸ்பல், 9 கோள்கள், நட்சத்திர உபநட்சத்திரங்கள், திசா புத்தி அந்தரம் உட்பட அனைத்தையும் சரியாக வருமாறு போட்டு காட்டியவன் தான் உங்கள் முன்னால் நின்று சொல்லிட்டு இருக்கிறேன். வெறும் நம்பர் தான் கொடுத்தாங்க, அத்தனையுமே பிரசன்னத்தில் போட்டு காட்ட முடியும். கேபி பிரசன்னத்துக்கு சமமாக இந்த உலகத்தில் எந்த காலத்துலேயும் பிரசன்னம் வராது. நீங்கள்லாம் கற்றுக்கோணும்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து என் மீது எல்லையற்ற அன்பை செலுத்தி கொண்டு இருக்கின்ற நமது தலைவர் அவர்களுக்கு நன்றியை சொல்லி, வந்துவிட்ட புத்தாண்டுகளையும் வர இருக்கின்ற பொங்கல் வாழ்த்துக்களையும் சொல்லி, நீங்கள் அனைவரும் நம் மாநாட்டுக்கு கட்டுரைகளை சமர்ப்பணம் பண்ணுங்கள், கேபியை கற்றுக்குங்க. நீங்கள் உங்கள் ஆய்வுகளை எல்லாம் நீங்கள் என்ன கற்றுருக்கீங்களோ அந்த ஆய்வுகளெல்லாம் ரிட்டனாக கொடுங்க. அது உலகம் முழுவதும் போவிட்டு நாம் மீண்டும் அடுத்த மாதத்தில் எல்லாத்தையும் உட்கார வச்சு ரூலிங் பிளானட்டோட கையில் இருக்கிற ஏதாவது ஒரு ஜாதகத்தை இணைச்சி பேசி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பெரியவர் ஐயா ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. ஆனால் போதுமான டைம் கிடைக்கல. இந்த சிஸ்டமெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது அவங்க கேபிங்கிற ஒரு மெத்தடை உங்களுக்கு ஆர்வமாக சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஆர்வம் ஐயாட்ட ஃபுல்லாகவே இருக்குது. ஆனால் இதுக்கான ஸ்டேஜ் இதல்ல, இதுதான் உண்மை. ஏன்னா இதில் 10 நிமிஷத்தில் சொல்கிற விஷயம் இல்லை, 5 நிமிஷத்தில் சொல்கிற விஷயம் இல்லை. ஆனால் இருந்தாலும் ஐயா அங்கேருந்து ஆர்வம் வந்ததுனால ஐயாவுக்காக டைம் கொடுத்தேன் தவிர அதாவது முசிறிக்கே வந்தார் ஐயா, இங்கேயும் வந்தார் ஐயா. ஆர்வத்தோடு யூடியூப்பை பார்த்துட்டு கேட்டுட்டு என்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் வந்தாங்க. அதனால் ஐயா ஆர்வத்துக்காக நான் கொடுத்தேன் கண்டிப்பாலுமே. சரிங்களா? அதே மாதிரி தான் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியிலேருந்து ஐயா வந்திருக்காங்க. சரிங்களா? ஜெயவேல் ஐயா இங்கே இப்போ ட்ரெண்டிங்கில் ஐயா யூடியூப்பில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கார். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது குடுவையை வச்சு வீடு வாஸ்து தோஷம் நீக்கிறதுன்னு ஒரு இது பண்ணார் மேடம், தெரியுது உங்களுக்கு? அது இப்போ நல்ல பப்ளிசிட்டி ஆகி மக்கள் மத்தியில் நல்ல நேமு, உட்கார கூட நேரம் இல்லைன்னு ஐயாவே சொன்னார் என்கிட்ட. அந்த அளவுக்கு கஸ்டமர் அணுகிறாங்க அவங்கள. ரொம்ப சிறப்பாக இருக்குது. உண்மையாலுமே நம்ம கருத்தரங்கு மூலம் அவர் பேர் வாங்கினது, அவர் அவ்வளோ தூரம் வந்த உழைப்புக்கு அவருக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் அதே மாதிரி ஐயாவுக்கும் கிடைக்கும் கண்டிப்பாலுமே. சரிங்களா?
அதாவது அவருக்கு பொன்னாடை போத்த விதமாக ஐயா வாங்க மேடம், ஜெயவேல் ஐயா வாங்க மேடம், நீங்கள் போத்துங்க. கணேஷ் மாணிக் ஐயாவும் ஜெயவேல் ஐயாவும் ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு பொன்னாடை போத்துறாங்க.